ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து எக்கனாமி வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மானிட்டரி பாலிசி வரைக்கும் டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன். இது ஒரு சின்ன டாபிக் தான், ஒரு வீடியோலேயே கவர் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இன்ஃப்ளேஷனை தமிழில் வந்து பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் தான் இன்னைக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அதிகமாகிறது. நம்ம வாங்குற கூட்ஸோ சர்வீசஸோ, ஒரு பொருளோ இல்லை ஏதாச்சும் சர்வீஸ் லைக் டாக்ஸியில் நீங்கள் புக் பண்ணுறது, இல்லை அப்படின்னா நீங்கள் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வரும், கரெக்டுங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம அடிக்கடி டேர்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம பேரண்ட்ஸ், நம்ம அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் ஏஜில் இருக்கும்போது 100 ருபீஸ்க்கு நாங்கள் இவ்வளோ திங்ஸ் வாங்குவோம், இப்போ 100 ருபீஸ்க்கு வேல்யூவே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன், ஓகேங்களா? எப்போவுமே ஒரு எந்த ஒரு நல்ல எக்கனாமியாக இருந்தாலும் விலைவாசி ஏறிட்டு தான் இருக்கும். பட் எந்த லெவலில் ஏறுதுங்கிறது இருக்கு. ஹெல்த்தி இன்க்ரீஸ்னு இருக்கு. இப்போ ஒரு 2லேருந்து 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ப்ராப்பரான ஒரு நார்மலான ஒரு இன்ஃப்ளேஷன். எக்கனாமி வளரும் போது இன்ஃப்ளேஷனும் இருக்கும், ஓகேங்களா? அதுவே இதுக்கு மேலே போகுது அப்படிங்கும்போது தான் அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எக்கனாமி வளரும் போது நம்மளுக்கு ஐடி செக்டர் பூம் ஆச்சு இல்லைங்களா? அப்போ என்னாச்சு, பீப்புளோட இன்கம் அதிகமாச்சு, அதனால செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களோட இன்கம் அதிகமாச்சு, அதனால ரியல் எஸ்டேட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்போ லேண்ட் வச்சுருந்தவங்களுக்கு மணி அதிகமாச்சு, இன்கம் அதிகமாச்சு. அவங்க மற்ற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு அதிகமாக பே பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, கரெக்டுங்களா? ஸோ எக்கனாமி வளருது அப்படின்னாவே கடைசியில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். பிகாஸ் நிறைய பீப்புள் கிட்ட மணி இருக்கும். எக்கனாமி வளரும் போது மணி இருந்தால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், சும்மாவே வச்சுருக்க மாட்டோம் இல்லைங்களா? சேவ் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் அட் தி சேம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணவும் பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு டிமாண்ட் இருக்கும், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம போய் நம்ம கடையில் வாங்குவோம். நம்மள மாதிரியே நிறைய பேர் வராங்க. இப்போ 10 மெம்பர்ஸ் ஒரு கடையில் போய் 5 பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாங்களேன். பாட்டில் ஆஃப் சம்திங் ஜூஸ், ஏதோ ஒன்று, மில்க், ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ 10 பேர் வராங்க. இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் 10 ருபீஸ் தரேன்னு, இன்னொருத்தவங்க 20, இன்னொருத்தவங்க 30, இன்னொருத்தவங்க 15, இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா டாப் 5ல யார் அதிகமான ரேட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது போகும். ஹியூமன் மைண்ட் அப்படி தான் ஒர்க் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா சேல் பண்ணுறவங்க அதிகமான ப்ராஃபிட்டுக்கு தான் சேல் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை விட வாங்குறதுக்கு அதிகமான பேர் அதிகமான ஆட்கள் இருக்காங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் செய்யும். ஸோ அதனால தான் இன்ஃப்ளேஷன் வந்து ஹெல்த்தின்னு சொல்கிறோம். பீப்புள் கிட்ட அமௌண்ட் இருக்கிறதுக்கான சிம்டம் எதுனா இன்ஃப்ளேஷன், ஓகேங்களா? So inflation is the rise in the general price of level of goods and services over a period of time. ஸோ ஒரு மாசத்துல இல்லைன்னா 1 இயர்லன்னு நம்ம கவர்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க விலைவாசியில் எப்படி இருக்குன்னு, அதோட ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் செக் பண்ணி பார்க்குறோம். 1 இயரோ இல்லை 1 மந்த்தோ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் ரேட் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அதுதான் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன்னாவே தப்புன்னு கிடையாது, ஐ மீன் நெகட்டிவ்னு கிடையாது, பாசிட்டிவ்னு கிடையாது. அது எந்த லெவலில் இருக்குது, எதனால இன்ஃப்ளேஷன் வந்திருக்குங்கிறத பொறுத்துமே பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது, எக்கனாமி வளர்ந்து பீப்புள் கிட்ட அதிகமாக அமௌண்ட் இருக்குன்னா அதை வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதுவே இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னால உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆனியனோட ப்ரைஸ் இல்லைனா டொமேட்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளியோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக அதிகமாகும். அதாவது டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணாமல் அதிகமாகும். ஏன்னா லோக்கலில் இருக்கிற ப்ரொடக்ஷனாலனா இங்கே வளர்கிற க்ராப்போட அவுட்புட்டும் இங்கே பீப்புளோட தேவையும் இதாகலை, மேட்ச் ஆகலை. அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது நெகட்டிவ்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? இப்போ வந்து எப்போவுமே ஆனியனோட ரேட் அதிகமாகவே இருக்குது, மேலே போய்கிட்டே இருக்குன்னா, எசென்ஷியல் கூட்ஸ் எல்லாம் மேலே போச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் தான், கரெக்டுங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனாகவே நெகட்டிவும் கிடையாது, இன்ஃப்ளேஷனாகவே பாசிட்டிவும் கிடையாது. அது எதனால இன்ஃப்ளேஷன் வந்திருக்குங்கிறத வச்சு தான் அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷனோட இன்ட்ரடக்ஷன். இன்ஃப்ளேஷன்னா நீங்கள் எதுவுமே பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இது நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கனாலும் சரி, கொஸ்டின் பேப்பரில் எங்கே பார்த்தாலும் இன்ஃப்ளேஷன்னா ஒரு பொருளோட விலை அதிகமாயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு நோட் புக் 50 ருபீஸ்க்கு வாங்கினோன்னா, இப்போ நான் வந்து போன வருஷம் 50 ருபீஸ்க்கு வாங்குறேன், இந்த வருஷம் நான் போய் 55 ருபீஸ் கொடுத்து தான் அந்த நோட் வாங்குறேன்னா இன்ஃப்ளேட் ஆயிருக்கு, அந்த நோட்டுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு.
ப்ரைஸ் அதிகமாயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்ஃப்ளேஷன்லயே 2 டைப் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன்ல வந்து காஸ்ட்னால. எதனால இன்ஃப்ளேஷன் வருது அப்படி அந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா 2 வகையான இன்ஃப்ளேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், இன்னொன்னு வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, பீப்புள் கிட்ட நிறைய மணி இருக்குன்னா அவங்க போய் கேட்பாங்க, எனக்கு இந்த கூட்ஸ் எல்லாம் வேணும், இந்த சர்வீசஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு. அவங்க கிட்ட கொடுக்கறத விட இங்க போறவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆக செய்யும். அதுதான் டிமாண்ட் புல். காஸ்ட் புஷ்னா இப்போ மேனுஃபேக்சர் பண்ற இடத்துலயே ப்ரைஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா அது வந்து காஸ்ட் புஷ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அதிகமாச்சுன்னா வெஜிடபிள்ஸோட விலை எல்லாமே அதிகமாகும் இல்லைங்களா? ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு மூவ் ஆகுறதும் வெஹிக்கிளில் தான். வெஜிடபிள்ஸ் வந்து ஃபார்மர் கிட்ட இருந்து நம்ம கடைக்கு வர்றதும் டிரான்ஸ்போர்ட் அந்த செக்டார்ல தான். அப்போ ஃபியூல் ப்ரைஸ் அதிகமாகுதுன்னா கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். அது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ல இருந்து நம்ம வாங்குற திங்ஸ், பில்டிங் கட்டுறதுக்கான திங்ஸ், ரா மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமாகும். கரெக்ட்டுங்களா? ஸோ அது வந்து ஏன் டிமாண்ட் அதிகமாக இருக்கறனாலயா ரேட் அதிகமாச்சு? கிடையாது. ஃபியூவல் ப்ரைஸ் அதிகமாச்சு. அதனால உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கொடுக்கறதுலயே காஸ்ட் அதிகமாயிடுச்சு. அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே அதிகமாயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் காஸ்ட் புஷ். அதுவே டிமாண்ட் புல்னா ப்ரொடக்ஷனோட காஸ்ட் அப்படியே தான் இருக்குது. நான் 10 ரூபாய்க்கு பண்ண முடிஞ்ச பொருளை நான் இப்போவும் 10 ரூபாய் செலவு பண்ணி தான் கொண்டு வரேன், ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு 5 பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் 5 ப்ராடக்ட் தான் பண்ணேன். ஆனால் இப்போ என்கிட்ட 10 பேர் வராங்க. இப்போ நான் வந்து சொல்கிற விலைக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பொருளை நான் 20 ரூபான்னு சொன்னாலும் வாங்க ஆளு ரெடியா இருக்காங்க. ஸோ நான் 20 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாயா மாறி இருக்கு ப்ரைஸ். இதுதான் இன்ஃப்ளேஷன். இது ஏன் மாறி இருக்கு? ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமா இருக்கா? கிடையாது. ஆனா டிமாண்ட் அதிகமானனால நான் ப்ரைஸ் ஏற்றி வைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல் டைம்ல பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து ஆஃபர் தரோங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஜென்ரலாக இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிறத விடவே அந்த ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லலாம், மெயினாக தீபாவளி டைம்லலாம், அக்ஷய திருதியை டைம்லலாம் நேச்சுரலாகவே உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் அதிகமாயிரும். அதுக்கப்புறமா தான் அவங்க ஆஃபருங்க மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா டிமாண்ட் இருக்கும், நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் அதிகப்படுத்தி விற்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல ட்ரெஸ்ஸு, ஸ்வீட் எல்லாமே அந்த ட்ரெண்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரேட் அதிகமாக வச்சு அப்போ சேல் பண்ண பார்ப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஸோ அதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஃபியூவல் ப்ரைஸ் அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து அதிகமாகும். எண்ட் ப்ராடக்டோட ரேட் வந்து அதிகமாகும். தமிழில் வந்து இதை தேவை இழுப்பு பணவீக்கம், செலவு உந்து பணவீக்கம்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்லுக்கு தான் தமிழில் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் பேப்பரில் மோஸ்ட்டாக தமிழ் புக்லுக்கு, ஐ மீன் தமிழ் மீடியம் புக்லுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் எனக்கு ஸ்கூல் புக்கில் கிடைக்கல. அதனால அதை நான் கூகுளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் எதனால வருதுங்கிறத வச்சு 2 டைப்ஸாக பார்த்தோம். இப்போ வந்து அந்த இன்ஃப்ளேஷன் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்குங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன்னா 0 to 3% இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இது வந்து த்ரெட் கிடையாது. இது நேச்சுரலாகவே எல்லா எக்கனாமிலையும் இந்த லெவலில் வருஷத்துக்கு வருஷம் மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ போன வருஷம் நான் 10 ரூபாய் வச்சு வாங்க முடிஞ்ச பொருட்களை இந்த வருஷம் என்னால் வாங்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா? இப்போ அதே 10 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சாலும் அதோட வெயிட் மேபி குறைஞ்சிருக்கும். இந்த சிப்ஸு, சாக்லேட்டு, ஜூஸ் இதுலலாம் பார்த்துருப்போம். ரேட்டு ஏற்ற மாட்டாங்க டக்குன்னு. பட் குவான்டிட்டி வந்து குறைச்சிட்டே வருவாங்க இல்லைங்களா? அப்படின்னு என்ன, நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு கம்மியான ப்ராடக்ட் தான் கிடைக்கிது. அதுதான் இன்ஃப்ளேஷன். இது எப்போவுமே இருக்கும். ஒரு எக்கனாமியில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். 0 to 3% இருந்தால் அதை வந்து க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ரேட் வந்து ஏறிட்டு இருக்கும், பட் டக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ டைரி மில்கே பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு வந்து அந்த வெயிட் குறைச்ச மாதிரி தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சடனாக உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரேட்டுமே ஏறுறது பெருசாக தெரியாமல் சடனாக இவ்வளோ ஏறிடுச்சா அப்படின்னு பார்க்குறது தான் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். வாக்கிங் இன்ஃப்ளேஷன்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே இது கொஞ்சம் விலை ஏறிட்டு இருக்கு அப்படின்னு. 3 to 9% இருக்கும். இது எல்லாமே இப்போ ரேனம்க்கு. ஓகேங்களா? அடுத்து ரன்னிங் இன்ஃப்ளேஷன்.
10-20% இருக்கும். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சடனா என்ன இவ்ளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரேட் அப்படின்னு நம்ம இந்த ஆனியன், டொமேட்டோலாம் இருக்கு இல்லைங்களா? சடனா ரூ. 100 விக்கும், ரூ. 150 விக்கும். அந்த மாதிரி சடனா இன்க்ரீஸ் ஆகுறது தான் ரன்னிங் இன்ஃப்ளேஷன். கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்கனாமியவே கொலாப்ஸ் ஆகுற அளவுக்கு இருக்கும். 20 to 1000% வரைக்கும் கூட இது போகும். அதாவது இப்போ ரூ. நீங்க வாங்கின பொருள அதுக்கப்புறம் ரூ. 1000 குடுத்து வாங்குற அளவுக்கு அது அதிகமாயிரும். அதுதான் கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன். அடுத்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் 1000க்கும் மேல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் வெனின்சுலான்னு நினைக்கிறேன். ஒரு கப் காஃபி வந்து 1 மில்லியன் அவங்களோட 10 லட்சம் அவங்களோட கரன்சியில கொடுத்தாதான் ஒரு கப் காஃபியே குடிக்க முடியும். அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? 21st செஞ்சுரியோட ஃபர்ஸ்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எங்கே வரும்னா ஜிம்பாப்வேல வரும். 3714 3714% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படின்னா என்ன, 1 ரூபிக்கு நீங்க வாங்குறத 3000 சம்திங் கொடுத்தாதான் கிடைக்குங்கிறது. ஓகேங்களா? 2007ல இது நடந்துச்சு. ஸ்கூல் புக்ல இது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் பார்க்கலாம். அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லயும் நீங்க வந்து பார்க்கலாம். இங்க 2 பக்கமுமே உங்களுக்கு ஏன் அப்படி இருக்குன்னா அங்க வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இருக்காது. ஸோ அங்க வந்து எக்கனாமிக் growth எதுவுமே இல்லாம ஏதாச்சும் ஒன்று டேக்கிள் பண்ணுன்னா நிறைய அமௌண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஐ மீன் கரன்சி நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆயிரும்னா குப்பை மாதிரி அந்த அமௌண்ட் வந்து நிறைய மணி சப்ளை இருக்கும். விச் மீன்ஸ் நிறைய கேஷ் வந்து நம்ம கையில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம நிறைய அமௌண்ட் கொடுக்க ட்ரை பண்ணும்போது அது இன்ஃப்ளேஷனாக வந்து முடியும். ஓகேங்களா? அதனால தான் இந்த 1 மில்லியன் அளவுக்கு வந்து கொடுத்து ஒரு காஃபி வாங்குறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ கேஷ் அந்த எக்கனாமியில் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் கேஷை பிரிண்ட் பண்ணாலும் அது வந்து கடைசி எக்கனாமியில் அந்த அளவு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அந்த லெவலில் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேஷ் ஐ மீன் கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணும். அந்த கண்ட்ரிலாம் கூட டாய்லெட் பேப்பர் வாங்குறதுக்கு செலவு பண்ணுற காசுக்கு பதிலாக அந்த கரன்சி நோட்டை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்னுமே எக்கனாமிக்கலாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த லெவலில் இன்ஃப்ளேஷன் அங்கே இருந்துச்சு. இதுதான் எத்தனை பர்சன்டேஜுங்கிறத வச்சு நம்ம பார்த்த இன்ஃப்ளேஷன் டைப்ஸ். ஸோ எதனால வருதுன்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷனோட காஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் புல், காஸ்ட் புஷ்னு 2 டைப்ல இருக்கு. அதுவே அந்த இன்ஃப்ளேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம டிவைட் பண்ணோம்னா கிரீப்பிங், வாக்கிங், ரன்னிங், கேலோப்பிங் அண்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா? அடுத்தது கோர் இன்ஃப்ளேஷன். அதாவது அடிக்கடி விலைவாசி ஏறி இறங்கக்கூடிய பொருட்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிறதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம பார்க்குறோன்னா அதை தான் கோர் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ அடிக்கடி நம்மளுக்கு ப்ரைஸ் எதில் ஏறும்? பெட்ரோல், டீசலில் ஏறும். அடுத்து ஃபுட்டில் ஏறும். ஏன்னா இன்னைக்கு 1 கிலோ தக்காளி இந்த ரேட்டில் விற்கிதுன்னா நாளைக்கு அதே ரேட்டில் விற்கணும் அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ வாலட்டைலாக இருக்குது, விலைவாசி ரொம்ப ஏறி இறங்குதுன்னா அதை நம்ம கணக்கெடுக்காம மோஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பொருட்களோட விலைவாசி ஏற்றத்தை வச்சு நம்ம இன்ஃப்ளேஷனை கேல்குலேட் பண்ணால் அது வந்து கோர் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங்கில் வந்து இதை தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு எல்லா டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷனோட ரிப்போர்ட்டும் வரும். உங்களுக்கு வந்து ஐ மீன் நார்மல் இன்ஃப்ளேஷனும் வரும், கோர் இன்ஃப்ளேஷனும் வரும். பட் கோர் இன்ஃப்ளேஷனை வச்சு தான் லாங் டேர்ம் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுட் ப்ரொடியூஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆனியனோட விலை ஏறிடலாம். ஆனால் 2 நாளில் அது மறுபடியும் குறையும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறத வச்சு நம்ம லாங் டேர்ம் பாலிசி எதுவும் மேக் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்குமோ அதை வச்சு தான் லாங் டேர்மாக அவங்க பாலிசி எல்லாம் மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு தி சேஞ்ச் இன் தி ஓவரால் ப்ரைஸ் லெவல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூடிங் ஐட்டம் தட் ஃபேஸ் வாலடைல் ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஸோ வாலடைல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்னாவே எதெல்லாம் வருது? ஃபுட் அண்ட் எனர்ஜி. ஸோ இதை 2 தவிர்த்து மிச்சது எல்லாத்தையுமே அவங்க இன்ஃப்ளேஷனுக்கு கேல்குலேட் பண்ணி அந்த கோர் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன் இதை பார்க்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இது பண்ண முடியும். ஐ மீன் ஆர்பிஐ நம்ம மானிட்டரி பாலிசியில் பார்த்தோம், ரெப்போ ரேட், பேங்க் ரேட் அதெல்லாமே செட் பண்ண முடியும். உண்மையான இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஏன்னா டே டு டே மாறுறதை விட ஸ்டேபிளாக இருக்கிறது டக்குன்னு மாறிச்சுன்னா பீப்புள் அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் ரியல் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரும் கொடுக்கும். லாங் டேர்ம் பிளானிங்க்கு அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா?
இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்த்தோம், அடுத்து கோர் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து வந்து எப்படி மெஷர் பண்றாங்க. இப்போ நம்ம பார்க்குற இன்ஃப்ளேஷன்னா இப்படி இருக்குன்னு இதையெல்லாம் யார் மெஷர் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம், எப்படி மெஷர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து எப்படின்னா ஹோல்சேல் கடைங்க நிறையா இருக்கும் இல்லைங்களா, ஹோல்சேல் சப்ளையர், மார்க்கெட்டிங் ஏஜென்சி இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த லெவலில் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பீப்புள் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அதோட ப்ரைஸ் எப்படி இருக்கு, அங்கே எந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதை வந்து 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ப்ரைமரி ஆர்டிக்கல், ஃபியூயல் அண்ட் பவர் அண்ட் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ரைமரி ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஃபியூயல் அண்ட் பவரில் உங்களுக்கு கரண்ட், அப்புறம் இந்த பேட்ரி அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வரும். மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயர், ஆட்டோமொபைல் இது மாதிரி நிறைய வரும். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 697 ப்ராடக்ட்ஸை வச்சு தான் இந்த இண்டெக்ஸ் வருது. நம்ம எக்கனாமியில் பார்த்தோம்னா நிறைய இருக்குது, டாய்ஸு அது இதுன்னு. பட் அவங்க எடுத்துக்கிற ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 697. எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு தான் இண்டெக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 697 ஐட்டம்ஸை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. 3 கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணுறா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே இந்த ஆஃபீஸ் இருக்குது. இவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை. பேஸ் இயர் என்ன அப்படின்னா 2011 to 12. ஸோ பேஸ் இயர்னா என்னங்கிறத நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே அந்த ஜிடிபி அந்த டாபிக்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட பேஸ் இயர் என்ன அப்படின்னா 2011 to 12. ஏன்னா நம்ம பர்சன்டேஜ்னு பார்க்குறோம். பர்சன்டேஜ்னா முன்னாடி இருக்கிறதோட கம்பேர் பண்ணி தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ எதோட கம்பேர் பண்ணுவாங்க, பேஸ் இயரோட கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ வந்து இதை வந்து நம்ம போய் வாங்குறோம், ஒரு ஃபோனோ இல்லை எது வாங்கினோம்னாலும் நம்ம போய் நார்மல் பீப்புள் போய் ஆக்சஸ் பண்ணுற இடத்துல எந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத வச்சு கேல்குலேட் பண்ணாங்கன்னா அதை வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா என்எஸ்ஓ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கு வேறு மினிஸ்ட்ரி இருக்காங்க, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கு வேறு மினிஸ்ட்ரி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரீட்டைல் லெவலுக்கு இன்ஃப்ளேஷனை சொல்கிறது யார், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். யார் ரிலீஸ் பண்ணுறா, என்எஸ்ஓ. இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா சப்டைப்ஸ் மாதிரி இருக்குது. அர்பன் இருக்குது, ரூரல் இருக்குது, கம்பைண்டுன்னு இருக்குது. கம்பைன்னா அர்பன் ப்ளஸ் ரூரல் ரெண்டும் சேர்த்து பார்ப்பாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரி லேபரர்ஸ் தனியாக பார்ப்பாங்க, அப்புறம் ரூரல் லேபரர்ஸ் தனியாக பார்ப்பாங்க. ஸோ இந்த 3 யார் கம்பைல் பண்ணுறாங்கன்னா லேபர் பியூரே. ரிலீஸ் பண்ணுறது என்எஸ்ஓ, ஆனால் இதுக்கான டேட்டா கலெக்ட் பண்ணுறது யாருன்னா லேபர் பியூரே. ஓகேங்களா. இது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த திங்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ அர்பன்னா அர்பனில் ஒரு 460 ஐட்டம்ஸோட ப்ரைஸை பார்ப்பாங்க. ரூரல்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வேணுங்கிற 448 ஐட்டம்ஸ் வச்சு பார்ப்பாங்க. கம்பைன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு டைப்லேயும் உங்களுக்கு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர். அதுவே உங்களுக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்எஸ்ஓ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. இல்லை லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ்னு வந்தாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, லேபர் பியூரே தான் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ப்ரைஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஆனால் பப்ளிஷ் பண்ணுறது யார், எல்லாத்துக்குமே சேர்த்து என்எஸ்ஓ. கன்சியூமர் ப்ரைஸ்னாவே என்எஸ்ஓ. அடுத்தது கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. லாஸ்ட் 3 monthஸில் கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது என்னன்னா வெறும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஃபுட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுற டேட்டாடா இது. அதாவது எக், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பெவரேஜஸ், இந்த மாதிரி நிறையா இந்த ஃபுட் ஐட்டம்ஸை மட்டுமே கன்சிடர் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். என்எஸ்ஓ தான் இதையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்தோம் கோர் இன்ஃப்ளேஷனில் ஃபுட்டு வராதுன்னு. அதுக்குன்னு ஃபுட்டோட இன்ஃப்ளேஷனை கவர்மெண்ட் வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. இது மூலியமாக அதுக்கான பாலிசி எல்லாமே மேக் பண்ணுவாங்க. சப்சிடி எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி நியூட்ரிஷனல் ஃபுட் செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் ஃபுட், இப்போ ப்ரோட்டீன் ரிலேட்டட் ஃபுட் பார்ட்டிகல் ஃபுட்டோட ப்ரைஸ் அதிகமாகிட்டே போகுதுன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் அதை அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால இதையும் கவர்மெண்ட் செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா.
ஓகே. இப்ப வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னு பார்த்தோம். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு பார்ப்பாங்க. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு பார்ப்பாங்க. ஃபுட்டுக்குன்னும் பார்க்குறாங்க நம்ம பார்த்தாச்சு. இன்ஃப்ளேஷனோட டைப்ஸும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இன்ஃப்ளேஷன் ஏன் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் growth நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு எக்கனாமி வளருதுன்னா பீப்புள் நிறைய சம்பாதிப்பாங்க. நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல் இல்லைன்னா நல்லா சம்பாதிக்கணும்னு நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம்? நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம கண்டிப்பா செலவு பண்ண போறோம். இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? நிறைய பேர் அவங்க லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்றாங்க சடனா. எக்கனாமி வந்து ஒரு பூஸ்ட் பாக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அப்பர் கிளாஸ்க்கு போறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்தியால. அப்ப என்ன ஆகும்? சடனா அந்த அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வேணுங்க பொருளோட டிமாண்ட் அதிகமாகும் இல்லைங்களா? அப்போ அதோட பிரைஸ் அதிகமாகும். அதுதான் எக்கனாமிக் growthனால வர இன்ஃப்ளேஷன். அடுத்தது பேட் மான்சூன். இப்போ அக்ரி செக்டார் பார்த்தீங்கன்னா மான்சூனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இந்தியால. இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஃபுட்டோட ரேட் அதிகமாகும். ஃபுட்டுங்கிறது ஒரு பேசிக் நீட். இப்போ எனக்கு என்னோட ஃபுட்டோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற அளவுக்காச்சும் ப்ராஃபிட் வரணும்னு நான் நினைப்பேன் இல்லைங்களா? ஸோ இப்போ ஃபுட்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் விற்கிற ப்ராடக்ட்ஸோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போ கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனும் வரும். ஸோ ஒரு மான்சூன் ஒழுங்கா இல்லாதனால நம்ம அக்ரியோட ஈல்டு வந்து பாதிக்கும். அதனால ஃபுட் ப்ரைஸஸ் அதிகமாகும். அதனால அப்படியே செயின் எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்தியால இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கு ஒரு பெக்யூலர் இல்லைன்னா இந்தியாவுக்குனே இருக்க காரணம் பார்த்தீங்கன்னா மான்சூனும் தான். அடுத்து ஃபியூவல் ப்ரைஸஸ் நம்ம பார்த்தோம். ஒரு பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா எப்படி மற்ற செக்டார்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸோட விலை ஏறுதுன்னு பார்த்தோம். அந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்லேயே நம்ம அதை பார்த்துட்டோம். அடுத்து சோஷியல் செக்டார் ஸ்கீம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். இப்போ சோஷியல் செக்டார் ஸ்கீம்ல இப்போ ஸ்காலர்ஷிப்பாவோ இல்லை ஹெல்ப் பண்ணுற அமௌண்ட்டாவோ நிறையா உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்காக எந்த வேலையுமே செய்யாமல் நம்ம அக்கௌண்ட்டுக்கு 500 1000 வருது. வயசானவங்களுக்கு 1000 ரூபாய் வருது. இது மாதிரி அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் ஒரு கூடோ இல்லை சர்வீஸோ நம்ம எக்கனாமில ஆட் பண்ணாம நம்மளுக்கு இது வருது. அப்போ என்கிட்ட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வருது. இதே மாதிரி லட்சக்கணக்கான பேர்கிட்ட 1000 ரூபாய் போகுது இல்ல 500 ரூபாய் போகுதுன்னு நினைச்சுப்பாங்க. அப்போ அந்த 1000 ரூபாய்க்கான டிமாண்ட் வந்து உருவாகும் எக்கனாமில. ஆனா அதுக்கான கூடோ சர்வீஸோ ப்ரொடியூஸ் ஆகல. அப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படிதான் அதாவது அக்கௌண்ட்ல காசு கொடுக்கறது மூலியமா இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னு நான் எப்பயும் சொல்றது இப்படிதான். நம்மளோட கைக்கு ஒரு காசு வருது இல்ல எக்கனாமிக்குள்ள காசு பிரிண்ட் பண்ணி வருதுன்னா அதுக்கு ஈக்குவலண்டான கூடோ சர்வீஸோ அங்க இருக்கணும். அது எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணாம பீப்புள் கையில காசாவோ இல்ல எக்கனாமிக்குள்ள மணி சப்ளையாவோ கேஷை பிரிண்ட் பண்ணியோ உள்ள விட்டோம்னா இதுக்கான டிமாண்ட் அதிகமாயிரும். அப்ப பிரைஸ் வந்து அதிகமாயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சோஷியல் செக்டார் ஸ்கீம்ல வர ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அதாவது இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கு அமௌண்ட் கொடுக்கறது அதுக்கு பதிலாக கைண்ட் கேஷா கைண்டுன்னு சொல்லுவோம். காசு இல்லைன்னா பொருளா கொடுத்தோம்னா இப்போ வந்து இந்த ஐ திங்க் இந்த ப்ரெக்னெண்டா இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மெடிசன் அதுக்கப்புறமா இந்த டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மெட்டர்னிட்டி கிட்ல வந்து கொடுப்பாங்க. டவல் இது மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல. இப்போ கவர்மெண்ட் வந்து இதை கொடுக்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? அந்த டேட்ஸோட இல்ல அந்த டவல் அந்த மெடிசன் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் இல்லைங்களா? ஸோ ஆனா அதுவே நம்ம வந்து காசா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 5000 இது மாதிரி கேஷும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேஷா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் போய் இது வாங்க மாட்டேன். என்னோட இன்கமோட சேர்த்து நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க கூடோட டிமாண்டை அதிகப்படுத்துவேன். கரெக்ட்டுங்களா? நான் பெட்டர் ஆகுறதுக்கு ஏதாச்சும் நான் செலவு பண்ணுவேன். அதுதான் ஹியூமன் நீட். அதனால தான் கைண்டா ஐ மீன் கேஷா கைண்டுங்கும் போது கைண்டா கொடுங்க பொருளா கொடுங்கன்னு நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ சோஷியல் செக்டார் ஸ்கீமுமே உங்களுக்கு இது இன்ஃப்ளேஷனுக்கு காரணம். இதுல வந்து பென்ஷனும் வரும். பிகாஸ் அந்த பர்சன் வந்து வேலை இப்போ கரண்டா பார்க்கல. எந்த கூடோ சர்வீஸோ கவர்மெண்ட்டுக்காக அவங்க பண்ணல. ஆனா அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாசம் மாசம் அமௌண்ட் கிரெடிட் ஆகுது. ஸோ இந்த பென்ஷன் அப்புறமா இந்த சப்சிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டா ஹெல்ப் பண்ணாலும் இன்டைரக்டா இன்ஃப்ளேஷனுக்கு அதுவும் ஒரு காரணமா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிளாக் மார்க்கெட்டிங் இது நம்மளுக்கு தெரியும். ஒரு பொருள் இருக்குன்னா அதை பதுக்கி வச்சு வெளியே போய் ஹையர் ப்ரைஸ்க்கு விற்பாங்க டிமாண்ட் இருக்கும்போது. ஸோ ஆப்வியஸ்லி டிமாண்ட் அதிகமாகும் போது அதோட ப்ரைஸ் அதிகமாகும். அதுவே ஒரு பழக்கமாகவும் மாறிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த கொரோனா டைம்ல நிறைய பொருள் விலை ஏறிச்சு அந்த டிமாண்டை பொறுத்து.
அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் இறங்குறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ டிமாண்ட் அதிகமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல இந்த பிளாக் மார்க்கெட்டிங் இல்லைன்னா பதுக்கி வச்சு விற்கிறது இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் வரும்போது ப்ரைஸ் எவ்வளோ சீக்கிரம் ஏறுதோ இறங்குறதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது டிப்ரிசியேஷன் ஆஃப் ருபீஸ். இப்போ சில பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு ரா மெட்டீரியலோ இல்லை மெஷினரியோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அப்போ ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா இம்போர்ட் வந்து காஸ்ட்லி ஆயிரும். நம்ம அதிகமான அமௌண்ட் கொடுத்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த குட் ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ எண்ட் ப்ராடக்டோட ரேட்டும் அதிகமாகும். ஸோ அமௌண்ட் டிப்ரிஷியேட் ஆனாலும் இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸோட காஸ்ட்டும் அதிகமாகும். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை டைரக்டா இம்போர்ட் பண்ணி விற்கல. ஆனா நான் மேனுஃபேக்சர் பண்ற பொருளுக்கு இம்போர்ட் பண்ற ஒரு ரா மெட்டீரியல் வேணும்னா அந்த பொருளுமே ப்ரைஸ் அதிகமாகும். ஏன்னா ரா மெட்டீரியலோட ப்ரைஸே அதிகமாயிருச்சு. அடுத்தது ஸ்டாக் பைலிங் பை கன்சியூமர்ஸ். இதுவுமே நம்ம கோவிட் டைம்ல பார்த்தோம். அந்த எசென்ஷியல் குட்ஸ் எல்லாம் 2 மாசம் 3 மாசத்துக்கு நல்லா வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. சூப்பர் மார்க்கெட்டவே காலி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு ஆப்வியஸ்லி ப்ரைஸ் வந்து அதிகமாகும் இல்லைங்களா? அதே தான் நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்தது மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். இப்போ நம்ம டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதை கண்ட்ரோல் பண்ணக்கு 2 இருக்கு. ஒன்று வந்து பேங்க் சைடு ஒர்க்கு, இன்னொன்று வந்து கவர்மெண்ட் சைடு ஒர்க்கு. பேங்க் சைடு வந்து மானிட்டரி பாலிசி நம்ம பார்த்தோம். அதில் ஒவ்வொன்றிலையுமே பார்த்தோம் இன்ஃப்ளேஷன் குறைக்கிறதுக்கு நம்ம பார்த்துருப்போம். அந்த இன்ஃப்ளேஷனை என்னன்னு நம்ம இந்த வீடியோலையும் பார்த்துட்டோம். ஸோ மானிட்டரி பாலிசினாவே இந்த ரெப்போ ரேட்டு, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இது எல்லாமே நம்ம மானிட்டரி பாலிசிலேயே பார்த்துட்டோம். ஸோ நான் அதிக மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஃபிஸ்கல் பாலிசி நெக்ஸ்ட் டாபிக் அதுதான். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஓவர்வியூமே கொடுத்துறேன். கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இது டேக்ஸ் போடுறது இல்லை டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு கவர்மெண்ட் டிசிஷன் எடுத்து நம்மளோட இன்ஃப்ளேஷனோட இதை மாத்துறாங்க அப்படின்னா அது வந்து ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரெடியூசிங் ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வர இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கம்மி பண்றாங்க அப்படின்னா அதுதான் ரெடியூசிங் ஃபிஸ்கல் டெபிசிட். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ 10,000 ரூபாய் இன்கம் இருக்கு. ஆனால் நான் 12,000 ரூபாய் செலவு பண்றேன்னா நான் என்ன பண்ணுவேன்? 2,000 நான் வந்து கடன் வாங்குவேன். ஸோ கவர்மெண்ட்டு இதே தான் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு இப்போ 10,000 ரூபாய் இன்கம் வருது. ஆனால் 12,000 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னா 2,000 ரூபாய் வெளியே கடன் வாங்குவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வரும். ஏன்னா நிறைய அமௌண்ட் வந்து கடனா உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து குறைப்பாங்க. எப்படின்னா இன்கம் அதிகப்படுத்துவாங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ சொன்னால் லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபிஸ்கல் பாலிசியில் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். அடுத்து டேக்ஸ் மெஷர்ஸ். ஸோ டேக்ஸ் அதிகமாக பண்ணால் என்ன பண்ணுவோம்? அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிகரெட்டுக்கெல்லாம் டேக்ஸ் அதிகப்படுத்தினாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா அது ப்ரைஸ் அதிகமாகும், பீப்புள் வந்து அதை வாங்க மாட்டாங்க அப்படின்னு. அதே தான் இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா டேக்ஸ் அதிகப்படுத்துவாங்க. ஸோ தட் பீப்புள் வந்து செலவு பண்ணுறத கொஞ்சம் நிறுத்துவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் குறையும், ப்ரைஸும் நார்மலுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் கவர்மெண்ட் எடுக்கிற ஒன் ஆஃப் தி மெஷர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹால்டிங் மெஷர். இது நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபுட் மெயினாக இந்த எசென்ஷியல் குட்ஸ் எல்லாம் எப்பயாச்சும் ரொம்ப இது நீட்ல இருக்கு. இந்த கோவிட் டைம் அதுக்கு எக்ஸாம்பிள். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸோ இல்லை எசென்ஷியல் குட்ஸோ நம்ம பதுக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னுமே டிமாண்ட் அதிகமாகும். இன்னைக்கு 100 ரூபாய் விற்கிறது நான் 1 வீக் கழிச்சு விற்றேன்னா நான் 200 ருபீஸ் விற்கலாம்னு சொல்லி நான் பதுக்கி வைக்கக்கூடாது. ஸோ அது வந்து ஆன்டி ஹால்டிங் மெஷர்ஸ். அடுத்து பூஸ்டிங் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே இன்ஃப்ளேஷனை குறைக்கணும்னா ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போதான் கையில் இருக்கிற கேஷுக்கும் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் ஈக்குவல் ஆகும். அப்போதான் உங்களுக்கு வந்து டிமாண்டும் சப்ளையும் மேட்ச் ஆகி ரொம்ப இன்ஃப்ளேஷன் வராமல் இருக்கும். ஸோ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணும். இதுக்கு நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்ஃப்ளேஷன்னா என்ன, டைப்ஸ் என்ன, இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பேங்க் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து டெர்மினாலஜிஸ் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக இருக்கிற சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். வேஜ் ஸ்பைரல் இன்ஃப்ளேஷன். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாயிருக்கு. இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோட வேஜ் வந்து எனக்கு பத்தலை, என்னோட சேலரி எனக்கு பத்தலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, பிகாஸ் எனக்கு என்னோட பேசிக் நீடே ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியலன்னு நான் சொல்கிறேன். அதனால எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணனால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது.
ஏன்னா நான் வந்து சேலரி அதிகமாக கேட்டிருக்கேன். அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ப்ராடக்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷன் வருதுங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, என்னால் அதை வாங்க முடியல, எனக்கு சேலரியே ஏற்றி கொடுங்க. ஸோ இது மாதிரி லூப்பு மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். இதுதான் வேஜ் ஸ்பைரல் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? அடுத்தது டிஸ்ஃப்ளேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து 10% இன்ஃப்ளேஷன் இருக்கு. அடுத்த வருஷம் 5% இன்ஃப்ளேஷன் தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து டிஸ்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயா இருக்கிறது 1500 மாதிரி இருக்கும். ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது மேட்ரு இல்லை, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது தான் மேட்ரு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், 10 ரூபாய் இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா 11 ரூபாய்க்கு வித்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ சொல்லலாம்? 11.5 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஆனால் இங்கே என்ன ஆகுது? டிஸ்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே 10% இன்க்ரீஸ் ஆனது, இங்கே 5% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தான் டிஸ்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். முன்னாடி இந்த இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜை விட அடுத்து வர இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். டீஃப்ளேஷன்னா என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரைஸே ரெடியூஸ் ஆகிக்கும். இங்கே பர்சன்டேஜ் பார்க்க மாட்டோம், ப்ரைஸே ரெடியூஸ் ஆகிக்கும். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிற பொருள் நாளைக்கு 500 ரூபாய்க்கு விற்கிதுன்னா, இல்லைன்னா 999க்கு விற்கிதுன்னா அதை வந்து டீஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்ஃப்ளேஷன்னா இன்ஃப்ளேஷன் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்க்குறது, பர்சன்டேஜில் பார்ப்போம். டீஃப்ளேஷனா ப்ரைஸ் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்னது? ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா அது இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம். ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதை டீஃப்ளேஷன்னு சொல்கிறோம். அடுத்தது கிரீட்ஃப்ளேஷன். அதாவது கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் கிரீடு, பேராசைக்காக அந்த ப்ராஃபிட் வந்து அதிகப்படுத்துறாங்கன்னா அதை வந்து நம்ம கிரீட்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். அடுத்தது ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். இது நம்ம லேஸ் சிப்ஸ்லலாம் பார்க்க முடியும். ப்ரைஸ் 5 rupeesலேயே இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க சிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அதாவது ப்ரைஸை குறைக்காம எக்ஸ்பிளிசிட்டாக உங்களுக்கு வந்து விலைவாசி ஏறி இருக்கு. சிப்ஸுமே உங்களுக்கு கம்மியாக தான் இப்போ கிடைக்கிது. ஸோ 10 கிராம் சிப்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 1 ரூபா கொடுத்தீங்கன்னா இப்போ 1 ரூபாய்க்கு உங்களுக்கு 5 கிராம் சிப்ஸ் தான் கிடைக்கிது. ஸோ இன்ஃப்ளேஷன் தான் அதுவுமே. ஆனால் உங்களுக்கு வெளியே இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது, குவான்டிட்டியை மட்டும் குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அதுதான் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னு சொல்கிறது. அதுவே ஸ்கியூஃப்ளேஷன்னா இது வந்து ஒரு எக்கனாமியில் ஒரு செக்டாரில் இன்ஃப்ளேஷன் இருக்கும், இன்னொரு செக்டாரில் டீஃப்ளேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எஜுகேஷனில் இன்ஃப்ளேஷன் இருக்குது. 10,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ்னா அடுத்த வருஷம் 20,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே ஹெல்த் கேரில் 5,000 ரூபாய்க்கு இருந்த ட்ரீட்மெண்ட் இப்போ 2,500 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா எக்கனாமியில் விலைவாசி ஏறி தான் இருக்கும். ஆனால் செக்டாராக பிரித்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஒன்று ஏறி இருக்கும், இன்னொன்று இறங்கி இருக்கும். அதுதான் ஸ்கியூஃப்ளேஷன்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த டாபிக், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல எல்லாம் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம். அடுத்தது ஸ்டாக்ஃப்ளேஷன். இது வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன். எப்போனா எல்லா நெகட்டிவ் இதுவுமே இருக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும், எக்கனாமிக் க்ரோத்தும் கம்மியாக இருக்கும். ஸோ இதை தான் ஸ்டாக்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி அந்த எக்கனாமி வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். அங்கே நிறைய பேத்துக்கு வேலை இருக்காது, ஆனால் விலைவாசி எல்லாமே ஏறி இருக்கும், எக்கனாமியில் எந்த க்ரோத்தும் இருக்காது. ஸோ அந்த சினாரியோவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டாக்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம். அடுத்தது இன்ஃப்ளேஷன் டேக்ஸ். இன்ஃப்ளேஷன் டேக்ஸ்னால் இப்போ நம்ம கட்டுற இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி எக்ஸாக்டாக டேக்ஸ் கிடையாது. இது ஒரு டெர்மினாலஜி மாதிரி. எப்படின்னா, இன்னைக்கு நான் 1000 ரூபாய் வச்சுருக்கேன்னா நான் அடுத்த வருஷம் அதே 1000 ரூபாய் கொண்டு போனேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1000 ரூபாய்க்கு 50 சேர் வாங்குறேன். அதே அடுத்த வருஷம் நான் அதை கொண்டு போய் 49 சேர் தான் வாங்குறேன். அப்போ என்ன ஆயிருக்கு? எனக்கு ஒரு சேருக்கான வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு இந்த 1000 ரூபாய்க்கு. கரெக்டுங்களா? அதை தான் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வச்சிருக்கிற அமௌண்ட்டோட வேல்யூ குறைஞ்சிட்டு வரும் வருஷத்துக்கு வருஷம். அதை தான் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1990s ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும், அதுவே 2025 நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஸோ இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh வச்சு ஒரு வீடு கட்ட முடியுது அப்படின்னா அந்த 1 lakhோட வேல்யூ இப்போ எந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்கு? ஒரு
சென்ட் லேண்டும் கூட வாங்க முடியாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுதான் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ். ஸோ அப்போ ஒருத்தவங்க வந்து 1 லட்சம் சேவ் பண்ணி வைக்கிறேன்னு அப்படியே வச்சிருந்து இப்போ அந்த 1 லட்சத்தை வெளியே எடுத்தாங்கன்னா அப்போ இருந்த வேல்யூ இப்போ இருக்குமானா இருக்காது. அந்த டைமுக்காக நம்ம கொடுக்குற வேல்யூ தான் இன்கம் இன்ஃப்ளேஷனரி டேக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அந்த காசோட வேல்யூ குறையிறத தான் இன்ஃப்ளேஷனரி டேக்ஸ்ன்னு சொல்றோம். இன்ஃப்ளேஷன்னால அந்த வேல்யூ குறையுது, அதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸை தான் டேக்ஸ்ன்னு சொல்றோம். ஐ திங்க் நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், நம்மளுக்கு டே டு டே பேசிஸ்ல இன்ஃப்ளேஷனால என்னென்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கறதுக்காக இது. கன்சியூமர் கிட்ட என்ன ஆகும்? டிக்ரீஸ்டு பர்ச்சேசிங் பவர். விலைவாசி ஏறிடுச்சுன்னா என்கிட்ட இருக்க 1000 ரூபாய் வச்சு என்னால் கம்மியான பொருட்கள் தான் வாங்க முடியும். அப்போ என்னோட பர்ச்சேசிங் பவர் குறையுது. ஹையர் காஸ்ட் ஆஃப் லிவிங், ஆப்வியஸ்லி என்னோட பேசிக் நீடே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகுது. அடுத்து ஃபிக்ஸட் இன்கம் குரூப் சஃபர்ஸ். இப்போ டக்குனு இன்கம் இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னா இந்த லோவர் இல்லைன்னா புவர் இந்த பீப்புள், இந்த செக்ஷன்ல இருக்க பீப்புள் எல்லாருமே சஃபர் ஆவாங்க டக்குன்னு. கரெக்டுங்களா? இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க ஒரு ஆனியன் ப்ரைஸுக்கு சஃபர் ஆகிறத விட ஒரு புவர்ல இருக்கவங்க சஃபர் ஆவாங்க இல்லைங்களா இன்ஃப்ளேஷன்னால. நம்ம எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணுறோம், நம்ம புலம்போம், ஆனால் இவங்க கிட்ட அதுக்கு செலவு பண்ண முடியலையேன்னு சஃபர் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் கன்சியூமர் கிட்ட இருக்கிறது. பிஸ்னஸ்க்கு என்னன்னா ஹையர் ப்ராஃபிட், ஏன்னா அதிகமான மணி அவங்க கையில் வரப்போகுது. இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட், இப்போ நம்ம சொன்ன வேஜ் ஸ்பைரல் கான்செப்ட்னு. ஸோ அங்கே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா அங்கே இருக்கவங்க வந்து எனக்கு எதுவுமே வாங்க முடியல, வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. லோவர் கன்சியூமர் டிமாண்ட், போக போக என்னாகும்? இப்போ என்கிட்ட காசே இல்லை, முடிஞ்சுக்கு நான் செலவு பண்ணாமல் இருந்துக்கலாம்னு நம்ம நினைப்போம். கன்சியூமர் டிமாண்ட் குறையும். டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்புறம் டிக்ளைனிங் சேவிங்ஸ் வேல்யூ. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு காசு எல்லாமே வெளியே நம்ம பேசிக் நீட்ஸ்க்கே நம்ம செலவு பண்ணுறோம் அதிகமாக அப்படின்னா சேவிங்ஸ் குறையும். என்கரேஜஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது சைக்கலாஜிக்கலாக பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, மேபி கோல்ட்லேயோ இதுலையோ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபியூச்சரில் விலைவாசி ஏறினாலும் நான் வந்து சஸ்டெயின் ஆயிடுவேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் மோஸ்ட்டாக ப்ரிலிம்ஸில் வரதான் சான்சஸ் இருக்குது. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இதே தான் நான் தமிழ்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பின்னாடி லாஸ்ட்டில் ஃபுல்லாமே. ஸோ இதோட எஃபெக்ட் இருக்குது நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நோட்ஸ் வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் டாபிக் வந்து எண்ட் ஆயிடுச்சு. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன், அவளுக்கு ஏதாச்சும் நான் சொன்னது வந்து புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.